டிஎம்கே தான். டிஎம்கே மட்டும் போடுற ஐடியா இல்லை. அவரே தலைவராக வரணும், அவரே முதலமைச்சராக வரணும்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். இந்த ஓட்டு நாம் தமிழருக்கு தான். இந்த ஓட்டு எப்போவுமே சிஎம் மு.க. ஸ்டாலின் சாருக்கு தான். அந்த திமுகன்றது வந்து அதான் ரவுடிசம் தான் ரொம்ப. அவங்க தேவை மக்கள் தேவை வரல. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது இந்த 5 வருஷமா? 5 வருஷம் சொல்கிறது எதுவுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எதுவுமே இல்லை. ஒரு டிராஃபிக்கு ஒரு பள்ளம் மேடு எல்லாம் ஒரு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ கேஸ் கட்டுப்பாடு எவ்வளோ இருக்குது சொல்லலாக்கா, சொல்லினேக்கலாம். அதை பற்றி சொல்லலாக்கா. இப்போ எலெக்ஷன் வரனால தான் இப்போ ரோடு போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு தவிர மற்றபடி யாரும் வரதும் கேட்கறதும் இல்லை. மழை காலத்தில் சரி தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுது, யாரும் வந்து பார்க்கல, எதுவுமே பண்ணல செய்யலை. அதனால் அவர் சொல்கிறது எதுவுமே இல்லை அதை பற்றி. அண்ணன் ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியை மட்டும்தான் வந்து மெயின் பண்ணுறாரு. மற்ற ஏரியாங்கள்லாம் வந்து மெயின் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னு கேளுங்க, அவருடைய தொகுதின்றதுனால கொளத்தூருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. மற்ற ஏரியாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மாடு நடு ரோட்டில் முட்டி நிறைய பேர் சாவுறாங்க, நாயை முட்டி நிறைய பேர் சாவுறாங்க. ட்ராவல் வந்து எந்த ஒரு ஒழுங்கும் கிடையாது. யாருன்னா ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும் அந்த இடத்துக்கு மட்டும் தான் வந்து போலீஸ்காரங்க வராங்க கண்டி. மற்றபடி வந்து எல்லா ஏரியாவில் வந்து போலீஸ்காரங்க வந்து வேலை செய்கிறதே கிடையாது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜவஹர் நகர், அகரம் அந்த சரௌண்டிங்லேயே முடிஞ்சு போகுது. இங்கே வந்து பூம்புகார் நகர், விவேக் நகர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் காலனி இருக்குது, திருப்பதி நகர் இருக்குது. இதிலெல்லாம் வந்து எதுவுமே ஒரு செயல்பாடலாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் ரோடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. மழை காலத்தில் ரொம்ப இது. ஆனால் அந்த பக்கம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு. இப்போது அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கிட்டக்க 6 மாதமாக தான் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் முதல் கொண்டு தெருவில் ரோடு முதல் கொண்டு நீட்னஸாக பண்ணியிருக்காரு எல்லாமே. இதில் எதுவும் செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த சேர வேண்டியதுகள்லாம் ஒரு சில பேருக்குலாம் சேர மாட்டேங்குது. அந்த பெண்களுக்கு சேர வேண்டியது நலத்திட்டங்கள்லாம் அதுக்கெல்லாம் இன்னும் முழுமையாக சேர்ந்துட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக நல்லாயிருக்கும். அதுதான் இதில் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னாக்கா, அவர் சொன்ன சில பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. புதிய திருமணம் கட்டியிருக்காரு, புதிய விளையாட்டு திடல் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கொளத்தூர் தொகுதியில் வரல. அதெல்லாம் கொளத்தூருக்கு பக்கத்தில் இருக்க திருவிகாநகர் தொகுதி, வில்லிவாக்க தொகுதி அப்படின்னு தான் சேருது. ஆனால் பேர் சொல்லும்போது மட்டும் கொளத்தூர் தொகுதின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியணுன்னா நீங்கள் அந்த விளையாட்டு திடல் இருக்கிற இடத்துல போயிட்டு அது எந்த ஏரியான்னு கேட்டாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். குப்பை கார்பரேஷன் அதெல்லாம் ரோடு க்ளீனாக இருக்குது. நல்ல சமூக இது நல்லா பண்ணியிருக்காரு. அவரே தலைவராக வரணும், அவரே முதலமைச்சராக வரணும்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். இந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அவரை ஆதரித்து தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நாங்கள் வந்து வாக்களிக்க இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் ஓட்டு எப்போவுமே சிஎம் மு.க. ஸ்டாலின் சாருக்கு தான். நான் போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கடையில் நின்றுட்டு எல்லாருமே அவருக்கே ஓட்டு போடுங்க சூரியனுக்கு சொல்லி சொல்லி எத்தனையோ பேர் காமிச்சிட்டு, நீங்கள் நம்புங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ன வீட்டில் பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் அக்கம் பக்கம்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செயல்பாடு வந்து ரொம்ப எனக்கு வந்து அந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு அவர் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, நல்லது தானே பண்ணாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பேசலாம். அதே மாதிரி ஆம்சாங் அண்ணனை வந்து சாவடிச்சானுங்க, எதுக்கும் பதில் இல்லாமல் ஆகிப்போச்சு. அவங்க ஒய்ஃபு நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து போடுங்க. அவர் வருவார், அவங்க தேவைக்கு மக்கள் தேவைக்கு வரல. அவர் தேவைக்கு வராரு. அவங்க ஏன்னா மீட்டிங் என்ன இருந்தாக்கா வருவார். மற்றபடி மக்களுக்கோசம் வரது இல்லை. அவர் பாராட்டுற மாதிரி எந்த விஷயங்களும் இல்லைன்றீங்களா? வாய்ப்பே இல்லை ஐயா, வாய்ப்பே இல்லை. எல்லாமே குறைகள் தான். ஆமாம், எல்லாம் குறை தான். அவங்க தேவைக்கு தான் வராங்க தவிர அவங்க தேவைக்கு ரோடு போடுறாங்க. ஆட்சி வராதான் ரோடு போடுறாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த பக்கம் வரதும் இல்லை, போகிறதும் இல்லை. சரிங்களா? இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னா அது எலெக்ஷன் முன்னிட்டு தான். எலெக்ஷன் தான் க்ளீனாக வச்சுக்கிறாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்க ரெண்டாவது இந்த மழை நீர் வந்து நிறைய தேங்கி வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுவெல்லாம் போட்டாங்களே தவிர, ஆனால் அந்த மழை டைமில் மோட்டருங்களை எடுத்துன்னு வந்து நிறுத்திடுறாங்க. பெரிய பெரிய மோட்டருங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து நிறுத்தி இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு எடுத்து போட்டு அதுலேருந்து இன்னொரு தெருவுக்கு எடுத்து போட்டு இது கூடுதல் செலவு தான். அதையெல்லாம் சரியாக ஒன்றும் பண்ணலை. எந்த ஆட்சி வந்தாலும் எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் வேலை செய்கிறோம், வெயிலில் கஷ்டப்படுறோம்.
நாங்கள் வேலை செஞ்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தா தான் எங்களுக்கு பெயிண்டருங்களுக்கோ மற்றபடி கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் உதவி செய்கிறதுன்னு ஒரு அர்த்தமும் கிடையாது. அவங்க செய்கிறதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. அந்த திமுகன்றது வந்து அதான் ரவுடிசம் தான் ரொம்ப. பெண்கள் ஒரு ரோட்டில் போக முடியல, ஒரு பைக் எடுத்துன்னு வந்து சுற்றுறானுங்க. நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த காலேஜ் கட்டி கொடுத்தாரு, எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு தாங்க இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு. சின்ன சின்ன பசங்க சிகரெட்டு பிடிக்கிறானுங்க. அந்த காலேஜ் என்னத்துக்கு நடத்துகிறாங்க சொல்லுங்கள். எல்லா மதங்களையும் ஒற்றுமை கொண்டு போகக்கூடிய ஒரு இது முக்கியமாகுது. அதனால் கண்டிப்பாக அவர் வரணும். சரிங்களா? அதை நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக நான் ஒரு இஸ்லாமியன் தான். நாம் வந்து இந்த வேற்றுமை இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒத்துமையாக கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி இந்த சிஎம் ஸ்டாலின் அவங்க இருந்தால் கண்டிப்பாக இது மீண்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். குறை சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது தேவையான செயல்களை எல்லாருமே எல்லா இதுவுமே செஞ்சுருக்காங்க. இங்கே இந்த மழைநீர் வடிகால், மற்ற இந்த சாலை போக்குவரத்து, அப்புறம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறது, இது மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச குறைபாடுகள்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி இல்லை. என்ன ஒன்றுன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை, அது மட்டும்தான். கொலை கடத்தல் அதை வச்சு அவருக்கு ரொம்ப தவறாக பேசுகிறாங்க. குழந்தைங்கள்லாம் பிடிச்சின்னு போகிறாங்க, 10 பேர் 20 பேர் சுற்றுறாங்களா, ஊருக்கு அப்படி தான் நடக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் சரி பண்ணிட்டாருனாக்கா அவர் பேர் இதாகாது. எந்த ஆட்சி வந்தாலும் வேலைக்காரங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. அதுக்காக வந்து அவர் நல்ல ஆட்சி பண்ணலன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவை அவங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏழைங்களை நினச்சி பார்க்கணும், கஷ்டப்படுறவங்கள நினச்சி பார்க்கணும். வருங்காலத்தில் ஏழைங்களுக்கு உதவி செய்கிற கட்சி அவரே கூட வந்தாருன்னா ஏழைங்க மேலே வந்து தனி மரியாதையாக தனி அன்பும் தனி பாசமும் இருக்கணும். கோர்ட்டில் போனால் கூட ஜட்ஜம்மாவுக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க தான் வரானுங்க, வக்கீலுங்க. வந்தவொடனே அந்த ஜட்ஜம்மா சிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? எல்லா ப்ரூஃபும் கொடுக்குறோம், எதுவுமே இல்லை. அது திமுக தானே வருது, முன்னணி திமுக தான் இருக்குது. இப்போ நல்ல தெளிவான முறையில் அதை எல்லாத்தையுமே சீரமைச்சிருக்காங்க. அதுபோக இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுகள்லாம் வந்துக்கிட்டு, பஸ் ஸ்டாப்பு எல்லாம் வந்துக்கிட்டு கரெக்டான முறையில் சீரமைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிமுகவா திமுகவா இது 2 மட்டும்தான் இருந்தது. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, திமுக மேலே வெறுப்பு இருக்கும்போது அதிமுக மேலேயும், அதிமுக மேலே வெறுப்பு இருக்கும்போது திமுக மேலேயும் இப்படி மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு வந்தாங்க. மக்கள் தான் மாற்றி மாற்றி போட்டாங்களே தவிர கட்சிகளோட செயல்பாடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆற்று மணல் திருடுறதுலையும் இதில் எல்லாம் கொள்ளடிக்கிறதுலையும் இப்படியே தான் இருந்தது தவிர யாரும் சரியாக செய்யலை. இப்போது மக்களுக்கு ஒரு 3ஆவதாக ஒரு இது வந்திருக்கு. அது வந்து நாம் தமிழராக இருக்குது. அது வந்து என்னன்னாக்கா எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உயிருக்கும் ஏன் பாதுகாப்பு தரேன்னா, ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. அது உண்மை தானே? அது வந்துன்னு போய் நிற்பார், அதோடு சரி. கொசு தொல்லை, மாம்பரம் கொசு தொல்லை ட்ரைனேஜ் அடிச்சிச்சுனாக்கா வந்து எடுக்கிறது கிடையாது. ஆச்சா, ட்ரைனேஜ் அடிச்சா கூட எடுக்கிறது கிடையாது. அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து எடுக்கிறதும் கிடையாது. நான் இருக்கிற ஏரியாவில் அது மாதிரி தான் நடக்குது. இப்போ என்ன ஒன்றுனாக்கா, இந்த குடிச்சிட்டு வீட்டில் போய் குழந்தைங்கள பொண்டாட்டி பிள்ளைங்களை சாவடிச்சிடுறாங்க, குழந்தைங்கள கடத்தின்னு போகிறாங்க, குழந்தைங்கள போய் கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாருன்னா அவர் தான் காலத்துக்கும் சிஎம். உண்மையில் நான் இருக்க சொல்கிறேன், அந்த அளவுக்கு செய்கிறாரு. போகிற இடம்லாம் அவர் இல்லாத ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டலுங்கள்லேருந்து ஹாஸ்பிட்டலுங்க, பெரியார் நகர் இருக்கட்டும், நம்ம ஏரியாவில் எங்கே கொளத்தூர் தொகுதிக்கு அவர் நல்லா செய்கிறாரு. எந்த குறையும் கிடையாது. லேடிஸுங்களுக்கு அந்த சகல வசதியும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா தான் செய்கிறாரு. அந்த ஒரே ஒரு இது தான், இந்த மற்றபடி அதை வச்சு தான் எல்லாருமே இவருக்கு ஆட்சியில் தான் இப்படி நடக்குது சொல்லி அவர் பேரை கெடுத்துனுங்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் அவருக்கு சொல்கிற மாதிரி இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன். எப்போவுமே சூரியன் தான். அதனால் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற சூழலும் எல்லாமே நல்லா இருக்கணும். அதுக்காக அது நாம் தமிழ் கருத்து சொல்லுது. அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னுடைய ஓட்டு நாம் தமிழருக்கு தான். என்னுடைய ஓட்டு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்கு போடணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.